15,000 சேலரியில் எப்படி நீங்கள் 1 crore சேவிங்ஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ அஃப்கோர்ஸ் த ஆன்சர் இஸ் இன்வெஸ்டிங். ஸோ எப்படி எவ்வளோ நேரத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் இந்த 1 கோடி ரூபாய் அச்சீவ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு உங்களோட 15,000 சேலரியை எப்படி வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணணும், அதாவது உங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணால் அவ்வளோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ 15,000 சேலரியில் ஜென்ரலி வந்து நம்ம 40-30 ஸ்ப்ளிட் அப் வந்து எடுப்போம். பட் 15,000 சேலரி வந்து ரொம்ப லிமிட்டட் ஸ்பேஸ் இருக்கிறதுனால ஸோ ஐ ஹவ் டேக்கன் மை ஓன் நம்பர்ஸ். இது வந்து உங்கள் எல்லாரோட லைஃப் ஸ்டைல் சினாரியோக்கும் இந்த நம்பர்ஸ் வந்து வேறு இருக்கும். ஸோ ஃபீல் ஃப்ரீ டு யூஸ் வாட் எவர் நம்பர் யூ வாண்ட். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் எக்ஸ்பென்ஸ், அதாவது உங்களோட ஹோம் ரெண்ட் ஆகட்டும், எலக்ட்ரிசிட்டி பில் ஆகட்டும், கேஸ் பில் ஆகட்டும், உங்களோட ட்ராவல் எக்ஸ்பென்ஸ், உங்கள் ஆஃபீஸ்க்கு 2/4, உங்களெல்லாம் உங்கள் காலேஜ்க்கு வந்து 2/4. ஸோ இந்தமாரி வந்து உங்களோட பேசிக் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் 7,000 கவர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட லக்ஸரி எக்ஸ்பென்சஸ், உங்களோட அத்தியாவசிய செலவுகள் கிடையாது, பட் உங்களோட ஆடம்பர செலவுகளும் வச்சுக்கலாம். ஸோ இதுவும் பண்ணணுமானா பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸ் ஃபீல் அண்ட் நம்மளோட ஒரு சந்தோஷத்துக்கு இந்த அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணிடணும். திஸ் கேன் பி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம், இல்லை வந்து மூவிஸ் பார்க்கலாம், ஃபேவரட் ஆக்டிவிட்டி வந்து பண்ணலாம், லைக் ஐபிஎல் டிக்கெட்ஸ் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஸோ இந்தமாரி வந்து இந்தமாரி உங்களோட பிடிச்ச ஈவெண்ட்டுக்கு வந்து இந்த 4,000 வந்து உங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரிமைனிங் 4,000 வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் 3 திங்ஸை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அதாவது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேஃப்டி டெபாசிட். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட 6 மாத செலவு, அதாவது 15,000 into 6 தட் இஸ் 75,000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் எஃப்டியாவோ இல்லை ஒரு லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கணும். இது எதுக்கு வச்சுருக்கோன்னா, உங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி, இப்போ ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வருது, உங்களுக்கு எமர்ஜென்சியாக வந்து காசு தேவைப்படுதுன்னா நீங்கள் உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து இல்லாமல் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட்லேருந்து எடுத்து நீங்கள் வந்து செலவு பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் இன்சூரன்ஸ். அஃப்கோர்ஸ் வந்து யாரோட லைஃபுக்குமே வந்து கேரண்டி கிடையாது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ காசு தேவைப்படும்னு ஒரு எஸ்டிமேட் பண்ணி அந்த அமௌண்ட்டுக்கான லைஃப் இன்சூரன்ஸை வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் இல்லாதப்போ உங்கள் குடும்பத்துக்கு வந்து இந்த லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ஒரு கேரண்டியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ ஏன்னா வந்து அகெயின் வந்து எமர்ஜென்சி ஹெல்த் எக்ஸ்பென்சஸ் வந்தால் உங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து அதை கவர் பண்ணணும். நீங்கள் வந்து உங்களோட ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து உங்களோட காசை வந்து லிக்விடேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஸோ இந்த 4,000 வந்து நீங்கள் உங்களோட ஏர்லி 20s இருக்கீங்க, நான் இதை அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து 50-30-20 ஸ்ப்ளிட் இருக்கணும். ஸோ லார்ஜ் கேப்புங்கிறப்ப 20% வந்து நீங்கள் பிளைண்டாக போயிட்டு நிஃப்டி 50 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இட்ஸ் யுவர் கால். நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் தெமேட்டிக் ஃபண்ட், லார்ஜ் கேப் தெமேட்டிக் ஃபண்ட்ஸ் வேறு ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இட்ஸ் ஓகே. பட் மை ரெக்கமெண்டேஷன் இஸ் நிஃப்டி 50 போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நிஃப்டி 50 வந்து எந்த ஒரு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பீட் பண்ணுறது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 30% அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் போய் ஒரு மிட் கேப் இல்லைனா வந்து ஃப்ளெக்ஸி கேப்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ மிட் கேப் அண்ட் ஃப்ளெக்ஸி கேப்போட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்குது ஓவர் த லாங் டைம் ஆஃப் பீரியட். நீங்கள் மிட் கேப் 150 உங்களோட காசு இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை ஒரு ஃப்ளெக்ஸி கேப் இன்வெஸ்ட் பண்ணி வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் 50% வந்து நீங்கள் ஒரு 2 ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. 2 ஹவுஸாக இருக்கட்டும். ஏன்னா வந்து ஒரு ஹவுஸ் வந்து லாங் டேர்மில் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணதாக வந்து ஹிஸ்ட்ரி கிடையாது. அதேமாரி வந்து நீங்கள் 2க்கு மேலேயும் போகாதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோலையும் நீங்கள் வந்து லாட் ஆஃப் மணி வந்து லூஸ் பண்ணுவீங்க. ஸோ 2 ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்துக்கங்க. அதில் உங்களோட காசை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 50%னா நீங்கள் 20,000 வந்து ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும். அதேமாரி வந்து 30%னா வந்து 1,200 வந்து நீங்கள் உங்களோட மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும். 800 வந்து நிஃப்டி 50 வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரணும். ஸோ வந்து நீங்கள் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுலேருந்து எப்படி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்லிட்டு வாங்க நம்ம ஒரு எஸ்ஐபி கால்குலேட்டர்ல வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு எஸ்ஐபி கால்குலேட்டரில் இருக்கோம். ஸோ எக்ஸாம்பிள் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 4,000. ஸோ 4,000 போட்டாச்சு. ஸோ ஆனுவல் ஸ்டெப் அப் அமௌண்ட். ஸோ அஃப்கோர்ஸ் வந்து உங்களோட காசு வந்து அதிகமாக தான் போகுது. உங்களோட சம்பளம் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண தான் போகிறீங்க. ஸோ இன்ஃப்ளேஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி உங்கள் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு போனஸ் தர தான் போகிறாங்க. ஸோ வந்து நீங்கள் 4% 5% ஹைக்காக இருந்தாலும் நீங்கள் ஜாப்ஸ் மாறுறப்ப உங்களுக்கு அதுக்கேற்ற பே ஸ்கேல் வந்து வந்துடும். ஸோ ஆவரேஜாக வந்து 10%ங்கிறது உங்களோட ஆனுவல் ஸ்டெப் அப்பாக வந்து இருக்கும். ஸோ வந்து நீங்கள் இப்போது ஸ்மால் கேப்பில் வந்து மேஜராக வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18-20% வந்து லாங் டேர்மில் வந்து ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதேமாதிரி மிட் கேப்லேயும் வந்து உங்களுக்கு 16-18% அண்ட் நிஃப்டியில் வந்து உங்களுக்கு 14-15% வந்து லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ நான் வந்து 16% ரிட்டர்ன்ஸ் வந்து நான் இங்கே வந்து அசியூம் பண்ணிக்கிறேன். இதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் 10 லட்சம் இருக்கும். நீங்கள் எப்படி இந்த 15,000 சேலரியை வச்சு 1 கோடி ரூபாய் earn பண்ணலான்னு பார்த்தாச்சு. அஃப்கோர்ஸ் 20 இயர்ஸுங்கிறது ரொம்ப லாங் பீரியட். அண்ட் 4,000 அண்ட் ஸ்டெப் அப் வந்து நீங்கள் ஆனுவலாக வந்து சஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதுக்கு நான் பெஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிற நீங்கள் சம்பாதிக்கிறதுல எவ்வளோ சேவ் பண்ண முடியும்னு நினைக்காம உங்களோட வருமானத்தை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கேப்பபிலிட்டியும் அதிகமாகும், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டும் அதிகமாகும்.
ஸோ இந்த 1 crore அமௌண்ட்டை வந்து நீங்கள் சீக்கிரமாக அச்சீவ் பண்ணலாம். ஸோ உங்களோட சேலரியை வந்து ஹைக் பண்ணுற மென்டாலிட்டியை கொண்டு வாங்க, அந்த மைண்ட் செட்டை கொண்டு வாங்க, யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.